Don't allow to steal your time. Time is more precious, very very precious. Time is not a gold. நீ கோல்ட வந்து தொலைச்சிட்டா மறுபடியும் சம்பாதிச்சிடலாம். டைமை தொலைச்சிட்டா மறுபடியும் சம்பாதிக்க முடியாது. எப்படின்னு சொல்லவா? இன்னைக்கு என்ன தேதி? 2ஆம் தேதி. என்ன டைம்? 3:10. என்ன டைம்க்கு இந்த வளாகத்துக்குள்ள நுழைஞ்ச நீ சாப்பிட்டுட்டு? பர்வீன் சுல்தானா பேச்ச கேட்கறதுக்காக எத்தனை மணிக்கு நுழைஞ்ச? 1:30 to 2 o'clock. சரி. 2nd July 2016 at afternoon 2 PM மறுபடியும் நுழைஞ்சிரு பாப்போம். உலகத்துல என்ன வேணாலும் மறுபடியும் செய்யலாம். You cannot step the river twice. You cannot look back. Time has gone. That's it. காலம் பொன் போன்றதல்ல, காலம் உயிர் போன்றது. உயிர் போனால் திரும்பி வராது. அதே போல் காலம் போனால் திரும்பி வராது குழந்தைகளே. காலத்தை யார் அவர்கள் சீஸ் செய்து கொள்கிறார்களோ, யார் அவர்கள் கையகப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். Seize your time. Don't allow to waste your time. Any cost. It is the investment. இப்ப நானும் நீயும் பேசிட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். It's not waste. செலவாய் கூட போல, அது சேமிக்கப்படுகிறது, முதலீடு செய்யப்படுகிறது. டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணு. மணிலாம் செகண்டரி தான். நாலேஜ் கெயின் பண்ணு. நாலேஜ் கெயின் பண்றதும் லேர்ன் பண்றதும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்றது. Do invest the time. வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு தருணத்தை நான் சொல்லுகிறேன். இந்த உலகத்துல நீ சொல்றல்ல, இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. பர்த்டேவே பெருசு உனக்கு. இதுல ஹாப்பி பர்த்டே எப்படி வந்துச்சு? நீ பிறந்ததுக்கு நான் எதுக்கு சந்தோஷப்படணும்? இன்னொரு விஷயம் சொல்ற, பர்த்டேயை விட மிக முக்கியமானது எந்த டே தெரியுமா? நீ ஏன் பிறந்தன்னு இந்த உலகத்துக்கு சொல்ற நாள். அதான் முக்கியமே தவிர உன் பர்த்டே முக்கியம் இல்லை. Don't celebrate your birthday. Rather than you celebrate your victorious day. You celebrate your successful day. நீ சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாங்க, பழனி அம்மாள் அவங்க பேர். இன்னைக்கும் நீ சிதம்பரம்ல போனா பார்க்கலாம். கிழக்கு வீதி தெருவில் அவங்களுடைய கிளினிக் இருக்கு. She must be 90. She is a gynecologist. நான் அவங்கள போய் பார்த்தேன். அவங்க கிட்ட கேட்டேன், அவ்வளோ காலத்துக்கு முன்னால இந்த சின்ன கிராமத்துல எப்படி நீங்க டாக்டர் ஆனீங்க? எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க பாப்போம். அவங்க சொன்ன பதில் நான் அப்படியே சொல்றேன், முடிஞ்சா புரிஞ்சுக்கோ. நான் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் புது துணி வாங்க மாட்டேன். என்ன வாங்குவீங்க? அன்னைக்கு நான் யூனிஃபார்ம் வாங்குவேன், புது யூனிஃபார்ம். எதுக்கு? நான் எக்ஸாமினேஷன் போகும்போது அதை போட்டு போவேன். ஏன் அப்படி? தீபாவளியோ பொங்கலோ நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போறது கிடையாது. என்னுடைய எக்ஸாமினேஷன் ஹால் தான் நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போகுது. அதனால நான் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகும்போது புது ட்ரெஸ் போட்டு போகிற வழக்கம் எனக்கு இருந்ததுன்னு சொன்னாங்க அந்த அம்மா. How she is celebrating her examinations. நீ எம்ஜிஆர் படம் பார்த்திருக்கியா? கையில ஒரு வாள் வச்சுட்டு ஆடும்போது அவர் சிரிச்சிட்டே இருப்பார். ஏன்? வித்யா கர்வம். எனக்கு இது தெரியும், நான் விளையாடுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் என்னைக்குமே வில்லன் கிட்ட தோத்ததே கிடையாது. உன் எக்ஸாமினேஷன் நாள்லயே நீ அந்த சிரிப்போட தான் எக்ஸாமினேஷன் பேப்பரையே சந்திக்கணும். ஒரு எம்ஜிஆர் கையில வாள் எடுத்து சுத்துற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா. Don't fear my child. Don't fear. Fear என்ன word பார், இங்கிலீஷ் word. Fear, false evidence appears real. It appears like a real thing, but it's a false evidence. அச்சமே கிடையாது. கல்வி கற்பதற்கோ எக்ஸாமினேஷனை சந்திக்கிறதுக்கோ எப்பவுமே பயப்படாத. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யார் என்று இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய அற்புதமான தருணம். போருக்கு போவது போல் தனியா புறப்பட்டு வா, கூட்டு சேர்த்துக்காத. அப்படி வந்து நின்று உட்கார்ந்து எழுதக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். நான் ஒன்னு சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையின் தருணங்களை நீ வந்து கையகப்படுத்தி வச்சுக்கோ. எப்பவுமே புத்திய ஷார்ப்பாவை. ஏன், எதுக்கு, why not இந்த क्वेश्चंस கேட்டுக்கிட்டே. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்க கூடாது, இந்த விஷயம் என்ன? process தான், ரிசல்ட் முக்கியம் இல்ல, process தான் முக்கியம். process என்ஜாய் பண்ணு, படிக்கிற process என்ஜாய் பண்ணு. ரிசல்ட் தானா வந்துரும், டிஃபால்ட்டா ரிசல்ட் வந்துரும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ஜாய் பண்ற மொமெண்ட், நான் சொல்ற உண்மையா, என் வயதிற்கு வரும்பொழுது உனக்கு தெரியும், உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள் இந்த வயது தருணங்கள் தான். இங்க முட்டி முட்டி மோதி மோதி படித்த தருணங்கள் தான் உன் வாழ்க்கையில் மிக இனிமையான தருணங்கள் என்று பின்னால் வரும்போது உனக்கு தெரியும்.
அப்ப நான் நினைச்சுக்க இதுவே இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இதுக்கு அப்புறமா வரும்பொழுது இதுவே அவ்வளவு சுலபமா இருக்கிற மாதிரி தெரியும்னா அப்ப எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை நீ சந்திக்க போகிறாய். அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். ரொம்ப ஜாலியா ரொம்ப ஜோவியலா படி. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் திஸ் கேட்ஜெட்ஸ். கிரிக்கெட் பாப்பியா? விளையாடுவியா பாப்பியா? ரெண்டுமே செய்வ. ரெண்டுக்குள்ள எது அதிகமா செய்வ? விளையாடுவியா? நிஜமா? சரி, ஞாயிற்றுக்கிழமை காலையில கிரவுண்ட்ல எல்லாருமே வந்து உனக்காக காத்திருக்காங்க. திடீர்னு வந்து உனக்கு ஒரு லைவ் டெலிகாஸ்ட் வந்துருச்சு. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. பாகிஸ்தான் வேணாடா, அது ஒரு சொத்த டீம், அதை போய் ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? ஆஸ்திரேலியாவே வச்சுப்போம். ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா. ரொம்ப பிடித்தமான இந்தியன் கேப்டன் தோனி. தோனிடா டேய், தோனி. தோனி ஆடுறாரு. இப்ப உனக்கு போன் வருது, டாஸ் ஜெயிச்சிட்டோம், ஓபனிங் நடக்குது, கிரிக்கெட் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற, கிரிக்கெட் போயிட்டே இருக்குது, பயங்கரமா போயிட்டு உனக்கு போன் வருது. ஏய் கிரவுண்டுக்கு வரலையா? என்ன சொல்வ? டேய் ஏடா போன, மேட்ச் முடிச்சிட்டு வரேன், இப்படிதான் சொல்வ? எங்க வீட்டுல என் அண்ணன் பையன், நான் ஒரு நாள் இப்படி உள்ள வந்தேங்க, இந்தியன் கிரிக்கெட் இது பேட்ஸ்மேன் ஒருத்தன் அவுட் ஆயிட்டான். நான் உள்ள வந்தா அவுட் ஆயிட்டான். உடனே இல்ல, அத்த டோன்ட் கம் ஹியர், ஜஸ்ட் கோ அவுட். நீ வந்தா இவன் அவுட் ஆகுறான், நீ போ அப்படிங்கிறான். நான் உள்ள வந்தா அவன் அவுட் ஆகுறான். அப்படி பைத்தியமா சினிமா பாக்குறவங்க மாதிரி கிரிக்கெட்டை பாக்குற பசங்க. நான் அந்த பையன்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொன்னேன், முடிஞ்சா நீ அக்னாலேஜ் பண்ணு. நீ அந்த மாதிரி இப்படி உட்காந்து பார்த்து ஜஸ்ட் மிஸ், ஏய் டேய் இப்படி தலகாணிய மடியில வச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? அப்படி உயிரை விட்டு பார்த்து எவனும் வேணாம் போ, அவன் இது போட்டுருவான், அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவான். என்ன ஆகும் என்னன்னு தெரியல. நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு, இவன் வந்தான், நீ வேற வந்தியா? இப்படி பேசிட்டு இருக்கிற. உனக்கும் தோனிக்கும் ஒரே வித்தியாசம் தான் குழந்தைகளே. 4 வித்தியாசம் சொல்றேன். உனக்கும் தோனிக்கும் இருக்கிற 4 டிஃபரன்ஸ். ஒரு ஒற்றுமை சொல்றேன், உனக்கும் தோனிக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை சொல்றேன். ஒரே ஒற்றுமை, நீயும் தோனியும் கிரிக்கெட்டர்ஸ். நீயும் கிரிக்கெட்டர், அவனும் கிரிக்கெட்டர், அவ்வளவுதானே. அவன வானத்துல இருந்தா வந்தான், மனுஷன் தானே, கிரிக்கெட்டர் தானே. நீ கிரிக்கெட் தானே விளையாடுற. நீ என்ன அவன மாணிக்கத்திலையும் தங்கத்திலையும் பேட் வச்சு விளையாடுறான்? அவன கட்ட பேட் தான், நீயும் கட்ட பேட் தான், மட்டை பந்து மட்டை. சரி, நீயும் அவர்தான் விளையாடுறான், அவனும் அதான் விளையாடுறான். உனக்கும் அவனுக்கும் இருக்கிற 4 வித்தியாசம் சொல்லட்டுமா? அவன் விளையாடுறான், நீ பாக்குற, ஒரு வித்தியாசம். 2வது வித்தியாசம், அவன் சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கான்னு போய் போய் விளையாடுறான். நீ புலி மூட்டை மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு அவனை பாக்குற. 2வது டிஃபரன்ஸ். 3வது டிஃபரன்ஸ், அவன் ஆடும்போது சம்பாதிக்கிறான். இப்ப நீ அங்க பேசினா சம்பாதிக்கிற, நான் இங்க பேசினா சம்பாதிக்கிறேன். பேசணும், சம்பாதிக்கிற மாதிரி பேசணும், சம்பாதிக்கிற மாதிரி இல்ல பேசக்கூடாது, இல்ல பேசக்கூடாது. அவன் ஆடுறான், சம்பாதிக்கிறான், நீ செலவு பண்ணிட்டு பாக்குற. 4வது டிஃபரன்ஸ், அவன் ஒவ்வொரு ஆட்டத்திலும் புகழை சம்பாதிக்கிறான். நீ ஒரு கெட்ட வார்த்தையாவது கேட்காம உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து அந்த மேட்சை முடிக்க போறது கிடையாது. உனக்கும் அவனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான். நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், இறங்கி ஆடு, ஆடு. உன்னுடைய கோர்ட், உன்னுடைய பீச், உன்னுடைய விஷயங்கள்ல உன்னுடைய பேட், உன்னுடைய பால், ஆடுங்கிறனா. வேடிக்கை பார்ப்பதை விடு, ஆடு. நான் பேசி பேசி பழகினேன், மற்றவர்களை பார்ப்பேன். எப்ப தெரியுமா? வியக்கிறதுக்காக பார்க்க மாட்டேன், ஸ்டைல், அவங்களுடைய ஸ்டைல் ஓகே ரொம்ப பிடிக்கும், அதுக்காக கற்றுக்கொள்வதற்காக தான் பார்ப்பேனே தவிர என்டர்டெயின்மெண்ட்காக நான் எதையும் பார்த்ததே கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்காக உன்னுடைய டைமை செலவழிக்காத, யாரையும் பார்த்து வியக்காத. நீ இந்த கராத்தே கிட்ல பாத்தியா, ஒரு பாம்பு ஆடிக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணு ஆடிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த பையன் ஓடி போய் ஜாக்கி சான் கிட்ட சொல்ல, மாஸ்டர் மாஸ்டர், தட் woman is dancing like a snake master அப்படிமா. உடனே அவர் சொல்லுவாரு, நோ சைல்ட்,
that the woman is not dancing like a snake, but the snake is dancing like a woman. அப்படிம்பாரு. நமக்கான செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகம் ஆடுற மாதிரிலாம் நாம் ஆடக்கூடாது. நாம் ஆடுற மாதிரி இந்த உலகம் ஆடணும். அப்படி ஆட்டத்தை ஆடணும். அப்படி ஆட வேண்டும் என்றால் என்ன செல்ஃப் கான்பிடன்ஸ், எந்த அளவிற்கு உழைப்பு, எந்த அளவிற்கு பயிற்சி உங்களுக்கு இருக்கணும். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் சில விஷயங்களை ஓபன் ஆக்கு. வாயின கேளு. நான் ஒரு கதையோட நான் நிறைவு செய்றேன். எனக்கான நேரம் நெருங்குகிறது. ரொம்ப ரொம்ப பிடித்தமான கதை. நீங்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். வாட்ஸ்அப்ல இது ரொம்ப ஃபேமஸ். இந்த கதை ரொம்ப ஃபேமஸ். இந்த கதை நான் ஹாங்காங்ல பேசினது. நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டைம் பாஸ் கிடையாது குழந்தைகளை. பொழுதுபோக்கு கெட்ட வார்த்தை அது தெரியுமா உனக்கு? சும்மா இருந்தாலே போயிடும். நீ என்னத்துக்கு போகிற? இப்போ நீ போக்குனியா? 1:30 மணிக்கு வந்த, இதோ 2 ஆச்சு, 3 ஆச்சு, 3:30 ஆயிடுச்சு, இதோ கொஞ்ச நேரத்துல எல்லாம் துரத்தி விட்டுருவாங்க உன்னை வெளில. அவ்வளவுதான் போகணும். அதுவும் நீ அடுத்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் தான் இந்த ஸ்கூல்ல வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் துரத்தி விட்டுருவாங்க. போகணும். அவ்வளவுதான். அந்த 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 விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது நம்மள எந்த விதத்துல அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப மன தெளிவுல இருக்கணும். எனக்கு பொழுதுபோக்கு கிடையாது. ஆனா எனக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் இல்லாம எப்படிங்க இருக்கிறது? இப்ப நான் பேசுறது கூட தான் கேக்குறீங்க. நம்ம நல்லா பேசுது இல்ல அப்படின்னு என்டர்டெயின்மெண்டா எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்றதை பேசுறது கேக்குறீங்களோ இல்லையோ? என்டர்டெயின்மெண்ட் இல்லாம மனசு ரொம்ப வாடி போயிருங்க. we need entertainment. என்னுடைய என்டர்டெயின்மெண்ட் என்னவா இருக்கு தெரியுமா? என்னுடைய என்டர்டெயின்மெண்ட் என்னன்னா, நீ சொன்னா ஆச்சரியப்படுவ, தலையில அடிச்சுக்குவ. புக் ரீடிங். ஐயோ இத போய் என்டர்டெயின்மெண்ட் இந்த அம்மா சொல்லுது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிப்பேன். இந்த இவ்வளோ பெரிய பேக் இருக்குன்னா 3 புக் இருக்கு உள்ள. ஒரு புக் இல்லாம இன்னொரு புக், இன்னொரு புக் இல்லாம இன்னொரு புக் படிச்சுக்கிட்டே இருப்பேன். கிளாஸ்க்கு இல்ல, தனித்தனியான புக்ஸ். ஏதாவது ஒரு புக்கை படிக்கிறது தான் எனக்கு அப்படி ஒரு இன்டாக்சிகேஷன், எனக்கு போதை. சில பேருக்கு வேற வேற விதங்களில் போதை இருக்கு. எனக்கு படிக்கிறது போதை. எதுல இருந்து தெரியுமா இந்த போதை? எங்க அண்ணன் இருந்தான், இருக்கிறான் இப்போ. அவன் என்ன விட 6 வயசு பெரியவன். நான் 6th ஸ்டாண்டர்ட், அவன் 11th ஸ்டாண்டர்ட். அவர் லெண்டிங் லைப்ரரியில போய் புக்கு எடுத்துட்டு வருவார். எங்க வீடு 2வது மொட்டை மாடியில ஷீட் வீடு. தண்ணியே கிடையாது ராயப்பேட்டால, சென்னையில. நான் படிக்கும் போதெல்லாம் தண்ணி கிடையாது. கீழே போய் குடம் குடமா எடுத்துட்டு வரணும். 16 குடம் எடுத்துட்டு வரணும். அது எங்க அண்ணன் தான் எடுத்துட்டு. எங்க அண்ணன் ரொம்ப அழகா இருப்பான். அப்பவே ரகுவரன் மாதிரியே இருப்பான். ரகுவரன்லாம் ஒரு அழகான்னு கேக்குறியா? எனக்கு எங்க அண்ணன் அழகு தானே. அப்படி உயரமா இருப்பான். அவன் எப்படி தெரியுமா? அந்த சைக்கிள்ல அந்த பின்னால அந்த பானை இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக் குடம், அதை கயிறு கட்டிட்டு 3 கட்டுவான். 1 2 3 1 2 6 குடம் எடுத்துட்டு வருவான். சைக்கிளை அழுத்தி எடுத்துட்டு வந்துருவான். எடுத்துட்டு வந்துட்டு அந்த 2 குடத்தை எடுத்துட்டு இப்படி சைட்ல ஏறுவான். இந்த மாடிப்படிய மேலிருந்து பார்ப்பேன். சே எவ்வளோ அழகா எடுத்துட்டு வரான் பாருன்னு சொல்லி நினைப்பேன். அவன் விறுவிறுக்க எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சிருவான். அப்படி மசில்ஸ்லாம் அப்படி இருக்கும் அவனுக்கு. +1லயே அப்படி வச்சுட்டுப்பான். அவன் எல்லாம் அதை வச்சு அந்த வேலை தவிர்த்து வேற எந்த வேலையும் செய்ய மாட்டான். அந்த ஒரு வேலை தான். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு உட்காந்து படிப்பாரு அவரு. பின்னால பார்த்தா கவர்ச்சியான முகப்பட்ட இருக்கும். ஒற்றை கண் அரக்கன். அப்படியே ஒரு கண்ணெல்லாம் போட்டிருக்கும். சதக் சதக் அப்படின்ட்டு ரத்தம் போற மாதிரி கிரைம் நாவல் அப்படின்னு எழுதியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஆசை அது ஒரு நாளாவது எடுத்து படிக்கணும்னு. தரவே மாட்டான் பாருங்க. எங்க வைப்பான்னு தெரியாது. படிப்பான், எங்கேயோ சொருகிப்பான், இப்படி பாக்கெட்லயே வச்சுப்பான், போயிடுவான். எங்கேயோ அவன் பின்னால வச்சுப்பான், சட்டைக்குள்ள போட்டுக்குவான். எங்க கண்ணிலே கூட விட மாட்டாங்க. மத்த யார்? எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. வீடு கும்பலா இருக்கும். யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நான் மட்டும் அவங்க கிட்ட போய், அண்ணே அந்த புக்க கூட, ஏய் போ அப்படிமா. அண்ணே ப்ளீஸ் அது கூட. புக்கு வேணுமா உனக்கு? 12 வயசுங்க எனக்கு. 12 வயசு சார். புக்கு வேணுமா உனக்கு? மரியாதை அப்படி அப்படிமா. மறுபடியும் எல்லாம் அந்த தூண்ல சாஞ்சிக்கிட்ட, அண்ணே அவனுக்கு சின்ன வயசுல எனக்கு பாய் அப்படி, முஸ்லிம்ஸ் உருது ஸ்பீக்கிங் வீட்டுல பாய் அப்படின்னு சொல்ல வராதுல்ல. நான் எனக்கு மழலை மாறுற வரைக்கும் அவனை ஆய் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தேன். அவனை கலாய்க்கணும்னா அண்ணான்னு கூப்பிட மாட்டேன், ஆய் அப்படின்னு கூப்பிடுவேன். அவனுக்கு கோபம் வரும். ஏய் ஒழுங்கா கூப்பிட முடியுமா? அப்படி தூண்ல சாஞ்சிட்டு ஆய்.
கூட அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. அவன் கடைசி தொல்லை தீரணும்ட்டு ஒரே வருஷம் சொன்னான், 25 பைசா கொடுத்தாரேன் அப்படின்னா. 25 பைசாவா? ஏன் கட்டியா? காசு எங்க இருந்து வரும்? அவன் சொல்ல, உனக்கு தெரியுமா இந்த புக்கு 25 பைசா நான் லெண்டிங் லைப்ரரியில இருந்து வாங்கிட்டு வரேன், உனக்கு எப்படி ஃப்ரீயா கொடுக்கறது? ஒரு நாள் இப்படி கேட்கறான், என் மூளை வேலை செய்யுது. டேய், நானும் வேலை செய்யல, நீயும் வேலை செய்யல, உன்கிட்ட மட்டும் எப்படி 25 பைசா வருது? ஓ, அவன் தான் மார்க்கெட்டுக்கு போவான், அவனுக்கு எப்படி வருதுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. அவன் கிட்ட சொன்ன, அண்ணே என்கிட்ட காசு இல்ல, நீ என்ன வேலை சொல்லு நான் செய்யறேன். என்ன வேலையும் செய்வியா? செய்யறேன். அப்போ கீழே இருந்து நான் தண்ணி கொண்டாந்து வச்சிருவேன், மேல எடுத்துட்டு வருவியா? எங்க இத்தனூண்டு இருப்பேங்க நான், ஒல்லியா, இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன், ஒல்லியா இத்தனூண்டு இருப்பேன். அந்த பெரிய குடம் இவ்வளவு பெருசா இருக்கும், அந்த குடம் எனக்கு அவ்வளவு பெருசா இருக்கும். அந்த குடத்தை எப்படிங்க எடுத்துட்டு வர்றது? அவன் சொல்லுவான், இங்க பார், குடம் எடுத்துட்டு வரியா கீழே இருந்து? எத்தனை குடம் எடுத்துட்டு வரணும்? நீ உன்னால எவ்வளவு முடியும்? 5 குடம். 5 குடம் எடுப்பியா நீ? ஓகே, 5 குடம் எடுத்துட்டு வந்தா 30 பக்கம். சரி, அந்த தண்ணிய முக்கி முனகி மேல எடுத்துட்டு வந்த 5 குடம் எடுத்து வச்ச உடனே அந்த புக்கு தருவாங்க. உட்காந்து படிச்சு எங்க இருந்துதான் கடங்காரனுக்கு தெரியுமோ அந்த 30வது பக்கம் வருதுன்னு புடிங்கிருவான். கரெக்டா புடிங்கிருவான். மறுபடியும் கீழே வா, மறுபடியும் 5 குடம் எடுத்துட்டு வா. 5 குடம் எடுத்து 30 பக்கம் 30 பக்கம் 30 பக்கம்னு படிச்சு 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 முடிச்சதுதான் இந்த கிரைம் நாவல்ல இருந்து தொடங்கி பாலகுமாரன், சுந்தர் ராமசாமி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெயமோகன் வரைக்கும் நான் படித்து 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 கொண்டே இருக்கும் அத்தனை கிளாசிக்கல் லிட்ரேச்சர், அத்தனை விஷயங்களையும் நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஆதரவாக இருந்தது நான் குடம் தூக்கி அந்த மனநிலை தான். அந்த மாதிரி 5 குடமா தூக்கிட்டு 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 வந்துட்டு படிச்சதுதான் இன்றைக்கு நான் அந்த நூல்களை படிப்பதனால் 29 நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். 29 countries, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், கனடா, அமெரிக்கா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியிலும் நான் போயிட்டு வரதுக்கு ஒரே காரணம், நான் படிக்கின்ற நூல்கள். என்டர்டெயின்மெண்ட்டை நான் அடிஷனல் இன்கமா மாத்திட்டேன். என்னுடைய என்டர்டெயின்மெண்ட் புக் வாசிக்கிறது. புக் வாசிக்கிறத நான் மார்க்கெட் பண்ணி அதிலிருந்து நான் வளர்ச்சி எப்படி அடைவது என்று புகழையும் பணத்தையும் பயணத்தையும் சம்பாதித்துக் கொண்டேன். உன்னுடைய என்டர்டெயின்மெண்டா நீ எதை வச்சிருக்க? எந்த என்டர்டெயின்மெண்டா இருந்தாலும் அந்த என்டர்டெயின்மெண்ட் உனக்கு இந்த உலகத்தில் புகழையும் பணத்தையும் அமைதியையும் பேர் ஆனந்தத்தையும் தரணும். அப்படிப்பட்ட அந்த அடிஷனல் இன்கமாக அதை மாற்றுவதற்கான என்டர்டெயின்மெண்ட்டை டிசைட் பண்ணுங்கிற நான். உன் நேரத்தை சாப்பிடக்கூடிய விஷயங்கள் அல்ல. எப்பவுமே யோசிச்சுட்டு ஏன் 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 எதுக்கு எப்படி யோசிச்சுட்டே இரு. இன்றைக்கு காலையில் ஒரு நண்பர் என்னுடன் வந்திருந்தார். அவர் சொன்னார், இந்த குழந்தைகளுக்கு அந்த கதையை என் சார்பாக நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. அந்த நேர் விருப்பத்தின்படிக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். எப்பவுமே குழந்தைகளை யார் எதை சொன்னாலும், ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டது போல், எதை யார் சொன்னாலும் முழுமையாக அதை நம்பாதபடிக்கு இருக்கும்படிக்கும் அதில் இருக்கக்கூடிய பேருண்மையை ஆராயும்படிக்கும் என் குழந்தைக்கு சொல்லித்தா என்று ஆசிரியரிடம் கேட்பான் ஆப்ரஹாம் லிங்கன். அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளிடம் இருந்து நீ ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள். சின்ன வயசுல நீ எல்லாம் கேட்ட கதை தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. என்ன கதை? யார் தான் சொல்லி தராங்க உங்களுக்கு? சிலபஸ்ல இல்ல, எல்லாருக்கும் தெரியும். காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு பசிச்சுதான். பச்சை காக்கா என்ன பண்ணுச்சு? போய் வடைய திருடிருச்சான். அப்புறமா மரத்துல உட்காந்துச்சான். அப்ப நரி என்ன சொல்லுச்சான்? நீ அழகா இருக்க, நல்லா பாடுன்னு போய் சொல்லுச்சான். அப்புறமா காக்கா ஏமாந்து போச்சான், நரி ஏமாத்திருச்சான். பசி, திருட்டு, பொய், ஏமாத்துறது, ஏமாந்து போறது நீதி கதை. காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிலபஸ்ல எல்லாம் பாட்டி சொல்லி தந்துடுறா. பாட்டி வடை சுட்ட கதை. இது பாட்டி வடை சுட்ட கதை அல்ல, பாட்டியிடமிருந்து காக்கா வடையை சுட்ட கதை, காக்காவிடமிருந்து நரி வடையை சுட்ட கதை. இது என்னங்க மோரல், மொராலிட்டி? என்ன மொராலிட்டி இது? பசி, திருட்டு, பொய், பாருங்க. சைனாவில் இதே கதையை சொல்லிது. எனக்கு சைனா ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும் சைனாவை. ஏன் தெரியுமா? சைனாவுடைய அப்ரோச்சே டிஃபரெண்ட். நாம நிறைய விஷயங்களை சைனா கிட்ட இருந்து கத்துக்கணும். உண்மையா சொல்றேன், பல விஷயங்களை கத்துக்கணும். இன்னைக்கும் இந்திய அரசாங்கம் வரைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய ஐடியாலஜிய. அவன் சொல்றான் பார், நாம 7ல இருந்து 9 போமா? கணக்கு சொல்லு.
7ல இருந்து 9 போகுமா? போவாது. என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருந்து கடன் வாங்கு. சரி, கடன் வாங்கினியே திருப்பி கொடுத்தியா? கடன் தானே வாங்கின. காலங்காலம் கடன் வாங்கு, கடன் வாங்கு, கடன் வாங்கு. நாய் சேகர் மாதிரி, நாய் சேகர், நாய் சேகர், நாய் சேகர் மாதிரி கடன் வாங்கு, கடன் வாங்கு, கடன் வாங்கு. என்னது? கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும்ல. இங்க பாருங்க, இவர் வந்து இறங்கின சூடா ஒரு கப் காபி கொடுத்தாரு, பசியா இருந்தது, அடங்கிருச்சு. செய்த உதவி. போனுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ணிருங்க சார்னு சொன்ன 200 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காரு. வீட்டுக்கு போய் அந்த 200 ரூபாய் அவருக்கு திருப்பி அனுப்பணும். நல்லா ஞாபகம், அவர் கொடுத்த காஃபியும் அவர் கொடுத்த 200 ரூபாயும் ஒண்ணு இல்ல. பார், சைனால என்ன சொல்றாங்க பார், 7 வீட்டுக்கு 9ஆம் நம்பர் வந்திருக்குதான். உடனே 7 தவிக்குதான். ஐயோ, நம்ம வீட்டுக்கு யாரோ வந்துட்டாங்களே, நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு கொடுக்கணுமே, நம்ம கிட்ட இல்லையேன்னு தவிக்கும் போது நம்ம என்ன சொல்லி தரோம்? பக்கத்துல உனக்கு கடன் வாங்கணும். அங்க அப்படி சொல்லி தரல. அங்க என்ன சொல்லி தராங்கன்னா, அப்படி 7 தவிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தன்னிலிருந்து ஒன்றை தந்து உதவும். தருமா? இது தருமா? நான் ஏங்குறது இல்ல, இது தரும். இப்போ அவர் கொடுத்த காஃபி இருக்குல்ல, சூப்பரா இருந்துச்சு காஃபி. நான் வீட்டுக்கு போயிட்டு சரவணா பவன்ல இருந்து ஒரு காஃபி வாங்கி பேக் பண்ணி இவர் காமிச்சிருவா? 200 rupees எப்படியும் பேங்க்ல போட போறேன். 200 rupees என்பது கடன், உரியவர்களுக்கு திருப்பி தர வேண்டும். ஆனால் பசித்த பொழுது எனக்கு அவர் தந்த காஃபி உதவி. என் முன்னால் பசியோடு யாரேனும் வந்தால் அது அவர்களுக்கு திருப்பி தந்து விட வேண்டும். இதுதான் அடிப்படையில் தார்மீக பொறுப்பு. மொராலிட்டி, மொராலிட்டி இன் எஜுகேஷன். மேத்தமேட்டிக்ஸ் அப்படி சொல்லி தராங்க சைனால. சைனால பாருங்க, இதே காக்கா கதை எப்படி சொல்லி தராங்க குழந்தைகள். ரொம்ப அலர்ட்டா கேளுங்க, நான் முடிக்க போகிறேன். அங்கே காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்தது. சைனா காக்காங்கிறதுனால கண்ணு கொஞ்சம் இப்படி இருக்கும், சரியா? அந்த காக்கா வந்து நேரா வந்து பசிக்குது. அந்த காக்கா, பசிச்ச காக்கா நேரா ஒரு தூரத்துல இருந்து ஏதோ ஒரு புகை வர மாதிரி இருக்க. ஐயோ பாட்டி, அப்படி நேரா போய் பாட்டி அங்க வடை சுடுவாள், நேரா பாட்டி கிட்ட போய் உட்காருது. ஃபர்ஸ்ட் சொல்லி தரா பார் குழந்தை கிட்ட, ஒரு அம்மா, ஒரு டீச்சர், ஒரு பாட்டி. பசிச்சுதா, நேரா போய் எங்க சாப்பாடு இருக்கோ அங்க உட்காரு. உட்காந்து ஃபர்ஸ்ட் சொல்லு, பசிச்சுன்னா சொல்லு. நேர்மை. பாட்டி பாட்டி பசிக்குது, எனக்கு ஒரு வடை தாயே. நேர்மை. பாட்டி சொல்றா, இரு காக்கா, ஈர வரக வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வடை சுட்ட உடனே தரேன் அப்படின்னு யோசிக்குது காக்கா. நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன இந்த பாட்டிக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே, நமக்கு தான் கூடு கட்ட தெரியுமே என்று போய் காய்ந்த சுள்ளிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை. உழைப்பு, நேர்மை, பசி, நேர்மை, உழைப்பு. உழைத்த காக்கை காத்துட்டு இருக்கு. பாட்டி அந்த சுள்ளியை எடுத்து வடை சுட்டுட்டா. வடை சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி. ஏன்னா அது கம்யூனிச நாடு, முதலாளித்துவம், கேபிட்டலைசேஷன். அந்த முதலாளித்துவத்தில் தான் சுட்ட வடையை அந்த தொழிலாளிக்கு தராமல் ஏமாற்றுகிறாள் பாட்டி. உடனே காக்கை கேட்கிறது, தொழிலாளர் உரிமை. ஏ பாட்டி, நான் முதலில் கேட்டது பிச்சை, இப்பொழுது நான் கேட்கிறேன், நான் உழைத்த உழைப்பிற்கு கூலி கொடு. உரிமை. வாங்கி கொண்டு, ஐயோ சாரிடா ராஜா மறந்துட்டேன் என்று சொல்லிட்டு வடைய கொடுக்கறா பாட்டி. வடையை எடுத்துட்டு காக்கா மேல போய் உட்காருது. மேல போய் உட்கார்ந்த உடனே எல்லா நாடுகளிலும் பொய் சொல்லுகின்றவர் ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க தானே, அங்கேயும் ஒரு சைனா நரி வந்துச்சு. வந்துட்டு சொல்லுச்சு, காக்கா காக்கா நீ அழகா இருக்கிறியே, நல்லா பாடுறையாம, நீ ஒரு பாட்டு பாட. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்துச்சு காக்கா. வடை கீழே விழுந்தது. நம்ம கதையை அதோட முடிச்சோம் தானே, சைனாக்கார முடிக்கல பாரு கதைய. கீழே விழுந்தது, நரி வாயில கவிர்ச்சி. அந்த ஒரு வினாடி பாக்குது காக்கா, அடே நான் உழைத்த உழைப்பை இன்னொருவன் திருடுவதா என்று சுய விழிப்புணர்வு கொள்ளுகிறது. தொழிலாளர் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு அடைந்தவுடன் கா கா என்று கத்துகிறது காக்கை. அங்கே 1000 காக்கைகள் கூடின. யூனியன். 1000 காக்கைகள் கூடியவுடன் என்ன ஆயிற்று? கதை இப்படி முடிக்கிறார்கள் அந்த நாட்டில். குழந்தைகளே, அந்த காட்டில் அந்த ஒரு காக்கைக்கு தான் உழைத்த உழைப்பிற்கான அந்த கூலி மட்டும் திரும்ப கிடைக்கவில்லை. அந்த சாதாரண தொழிலாளியை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்ட நரி அந்த 1000 காக்கைகளுக்கு உணவானது என்று சொல்லி முடித்தார்கள். அதான் கம்யூனிசம். அதான் ரெட் கலர்ல இருக்குது. இப்படி சொல்லி முடிக்கிறார்கள் அந்த கதையை குழந்தைகளே. யார் எதை சொன்னாலும், ஏன், எதற்கு, ஏன் இப்படி இல்லை, ஏன் இப்படி இருக்க வேண்டும், நம் நாட்டில் ஏன் இவ்வளவு இழிநிலை இருக்கிறது, நீ கொஸ்டின் கேளு. என் பையன் என்கிட்ட கேட்டான் 7 வயசுல, ஏமா குடிக்கிறது தப்பு தானே,
ஆமா, அப்ப ஏன் குடிக்காதன்னு சொல்றவங்கள அரசாங்கம் ஜெயில போடுது? குழந்தை கேட்டான் கேள்வியை, நீங்களும் கேளுங்கள். ஏன்பா வெளிநாட்டுல யூரினோ டாய்லெட்டோ நீ ரோட்ல போனா உனக்கு ஃபைன், அவன் கட்டி வச்சிருக்கிற கட்டடத்துக்குள்ள போனா ஃப்ரீ. நம்ம ஊர்ல வெளியில போனா ஃப்ரீ, கட்டடத்துக்குள்ள போனா ஃபைன். ஏன் கேளுங்கிற நான். ரைஸ் क्वेश्चंस. எதற்காக நம் நாடு இப்படி இருக்கிறது? ஏன் என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும்? அறிவியல், இலக்கியம், பொருளாதாரம், வணிகம், வரலாறு, இதில் எல்லாம் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்கின்ற நோக்கிலே நீ படி. +2 படிச்சு பாஸ் பண்ணிட்டு வேற ஒரு டிகிரிக்கு போறதுக்காக மட்டும் அல்ல இந்த படிப்பு. உன்னுடைய லெவல்ல நீ அபவ் ஆக்கிக்கோ. நான் உண்மையா நம்புறேங்க, இந்த 17 வயது இந்த 16 வயது தான் உண்மையிலேயே மிக முக்கியமான வயது. உன்னுடைய மிக முக்கியமான அந்த குவாலிட்டி, உன்னுடைய மைண்ட் குவாலிட்டியை ஆன் பண்ணிவை. எப்பொழுதுமே விழித்திரு. நான் நம்புகிறேன் சிகரம் உங்கள் உயரம் என்று நான் கொடுத்த தலைப்பிற்கான முடிவில் நிற்கிறேன். சிகரம் என்பது உன் உயரம் தான். இன்னைக்கு சொல்லிட்டு போற இந்த ரகசியத்தை, யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல சிகரம் தொடுவார்கள். உன் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. யார் ஒருவர் தன் உயரத்தின் எல்லையை தொடுகிறாரோ, நீ 80 மார்க் வாங்குற பிள்ளையா இருந்தா நீ 75 மார்க் வாங்கிட்டு சாவவே கூடாது. 80 வாங்கிட்டு தான் போகணும். நீ 75 வாங்காம இருன்னு சொல்றது மாதிரி நீ 90 வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. 80 நீ வாங்கிட்டனா நீ சிகரம் தொட்ட மனுஷி. உன்னுடைய ஹைட்டை நீ ரீச் பண்ணிட. உன்னுடைய டீச்சர்ஸ் உங்ககிட்ட சொல்ற வார்த்தை தெரியுமா? உன்னால இதுக்கு மேலேயும் மதிப்பெண்கள் வாங்க முடியும், கொஞ்சம் முயற்சி செஞ்சா நீ நல்லா படிப்ப, நீ பண்ண மாட்டேங்கிற என்று ஒரு ஆசிரியை உனக்கு சொல்லுகிறார் என்றால் உன் சிகரத்தை தொடுவதற்காக அவர் உனக்கு வழிகாட்டுகிறார் என்ற அர்த்தம். உன் சிகரத்தின் எல்லையை நீ தொட்டு நில். அடுத்த முறை நான் சந்திக்கின்ற பொழுது நீ உன் சிகரத்தின் எல்லையில் நின்று கொண்டு வெற்றி கொடி நட்டுக் கொண்டிருப்பாய். நானும் என் சிகரத்தின் உச்சத்தில் நின்று கொண்டு அதே வெற்றி கொடியோடு உன்னை சந்திப்பேன். அந்த சந்திப்பு நிச்சயம் நிகழும். மிகப்பெரிய வெற்றி விழாவில் +2 முடிக்கின்ற பொழுது மீண்டும் நான் உன்னை சந்திப்பேன். அந்த வாய்ப்பை வல்ல இறைவன் எனக்கு தருவான் என்கின்ற நம்பிக்கையோடு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்து சொல்லி